ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் இர்ஃபான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருடைய அப்ரோச் நெகட்டிவானது. இர்ஃபான், இது உண்மைதானா? மும்பைல உங்களுக்கு வேலை கிடைக்காதப்போ, உங்களுக்கு கிடைச்ச வேலை உங்களுக்கு பிடிக்காதப்ப மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நீங்க திரும்பவும் வீட்டுக்கு போக தயாராயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. போரை தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு போர் அடிச்சிடுச்சு. நான் இந்த வேலையை பார்க்க விரும்பல. நான் என்னோட விதிமுறை, நான் என்ன கற்றுக்கிட்டு பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் என்னால் வேலையை ஏற்றுக்க முடியாது. நான் செய்கிற வேலையில் எனக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைப்பேன். என்னோட ஆத்மா உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஆத்மார்த்தமாக வேலை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்க மும்பை விட்டு ஓடி போறத நீங்க எப்படி டிராப் பண்ணீங்க? எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், திக்மான் சுதுலியா. அவர் என்ன சொன்னார்னா, இருப்பா நான் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி தரேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலான்னாரு. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் வாங்கி கொடுக்கல. ஹாசிர், அதுல நீங்க வில்லன் ரோல் பண்ணீங்க. ஆமா, நான் அதுல வில்லனா நடிச்சேன். அது பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. ஆமாமா, ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறையவே வில்லன் ரோல்ஸ் பண்ண ஆஃபர் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். டெய்லி 2 ஆஃபர்ஸ் வரும். ஆனா நீங்க ஹீரோவா இருக்கத்தான் விரும்பினீங்க. நான் வில்லன் ரோல் பண்ணதால வில்லனாவே இருக்கணும்னு விரும்பல. வேற ஏதாவது கொடுங்க. வில்லன் ரோல் பண்ணிட்டேன், இப்போ ஹீரோவாவே இருக்கலாம்ல. இதைத்தான் நான் சொல்றேன். இது நெகட்டிவ் அப்ரோச். அதாவது வில்லன் ஆனதும் உடனே நீங்க ஹீரோவா இருக்கத்தான் விரும்பி இருக்கீங்க. உண்மைதான். ஆக்சுவலி அப்ரோச் நெகட்டிவ்ன்றது உண்மையான விஷயம் தான். எந்த மாதிரியான நெகட்டிவ்னா நான் என்னையே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி. மக்பூலால ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? அதுல உங்களுக்கு ஹீரோவாகிற வாய்ப்பு கிடைச்சது. ஆமாமா, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அது ரொம்பவே நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடித்தமான படம் அது. எப்போவாவது நீங்க உங்களுக்குள்ளே நினைச்சு பார்த்திருக்கீங்களா, இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நாம எப்படி ஹீரோவாக முடியும்னு? ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் எப்பவும் என்னால் ஒரு ஆக்டர் ஆக முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சில வாட்டி என்னோட ஃபேஸ் யார் கூடயாவது மேட்ச் ஆகுமான்னு பார்ப்பேன். அதாவது என்ன மாதிரி ஆக்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிப்பேன் எந்த மாதிரியான முகமும் ஹீரோவாக முடியும்னு. பெரும்பாலும் சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தவங்க யாரும் குட் லுக்கிங்காக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாச்சு. ராஜேஷ் கண்ணா சாராக இருக்கட்டும், அமிதாப் பச்சன் சாராக இருக்கட்டும், இல்லை திலீப் குமார் சாராக இருக்கட்டும். அதாவது நான் அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணிக்கல, ஆனால் நான் இருக்கிற பாசிபிலிட்டிஸை சொல்கிறேன். மக்கள் எப்பவுமே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், அவங்களோட லுக்ஸா இல்லை. ஆமா, இது அன்கன்வென்ஷனல். பான்சிங் தோமர் தான் உங்களை பெரிய ஹிட் ஸ்டாரா ஆக்குச்சு இல்லையா? ஆமா, பான்சிங் தோமரோட ஆத்மா சுத்துற வரைக்கும் நாடு அவருக்கு நியாயத்தை கொடுக்கவே இல்லை. நாட்டோட சிஸ்டம் அவருக்கு நியாயத்தை கொடுக்கல. அது எங்க ஸ்டோரி மூலியமா மக்களுக்கு சென்றடைஞ்சிரும் நம்பணும். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, எனக்கு நியூஸ்ல இருக்கிறது தெரியாது, எனக்கு காதலிக்க தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு குறைய தேடிக்கிட்டு இருப்பீங்க. அது என்னமோ உண்மைதான், நான் குறைகளை தேடிக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒன்னு, பான்சிங் தோமரோட சக்சஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுல எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. பான்சிங் தோமர்ல எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அது என்னன்னா, நாங்கள் அவரோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களோட டியூ அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றது மட்டும்தான் என்னோட கவலையாக இருந்துச்சு. அதை தவிர எனக்கு எந்தவித கவலையும் இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு சில தடவை இப்படி நீங்கள் குறைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னால் இங்கிலீஷ் சரியாக பேச முடியாதுன்னு. பேச முடியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி நான் அந்தளவுக்கு பாப்புலராக ஆகலைன்னு தான் சொல்லுவேன். மும்பையில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். என்னை சுற்றி உள்ளவங்கலாம் எவ்வளவோ சொல்லுவாங்க. அதாவது, இஃப் யூ வாண்ட் டு பிரேக் இன், யூ ஷுட் ட்ரை டு லேர்ன் இங்கிலீஷ், யூ ஷுட் லுக் லைக் இங்கிலீஷ் கிளாஸ், யூ ஷுட் லுக் லைக் ஹெரிட். அப்புறம் எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்துச்சு. என்னோட நம்பிக்கை என்னன்னா, லாங்குவேஜ் உங்களை என்னைக்குமே ஹெரிட்டா மாத்தாது, லாங்குவேஜ் உங்களை ஒழுக்கமானவனா மாத்தாது. லாங்குவேஜ் யாரு வேணும்னாலும் பேச முடியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா இர்ஃபான், எந்த ஒரு ஆக்டர் நல்லா இங்கிலீஷ் பேச முடியாதோ, எந்த ஆக்டரோட முகம் உங்களது மாதிரியே இருக்கோ, அவரு ஹாலிவுட்ல நடிக்க போயிட்டாரு. ஆக்சுவலி முகம்தான் காரணம். ஹாலிவுட்டுக்கு என்னோட முகம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அவங்க எனக்கு நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க. அவங்க என்னை பார்த்து ரொம்பவே மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் உங்களை இங்கிலீஷ் பேச சொன்னப்போ, அப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, லைஃப் ஆஃப் பை. ஆமா, இதில் ரொம்ப வித்தியாசமான முறையில் உங்களை இங்கிலீஷ் பேச சொன்னாங்க. ஆமா, என்ன இங்கிலீஷ் அப்படிதான் பேச சொன்னாங்க. ஆனால் தொழில்னு வந்துச்சுன்னா நான் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன்.
அது ஃபார் நேம் சேக் நாங்க பெங்காலி ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசி ஆகணும்னு நான் அதுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், பெங்காலி ஸ்டைல்ல இங்கிலீஷ் எப்படி பேசுனீங்கன்னு. அது எனக்கு இப்போ சரியா ஞாபகம் இல்லை. பெங்காலி ஸ்டைல்ல பேசினேன். அது எப்படின்னா அது இப்போ எனக்கு அது சுத்தமா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனா லைஃப் ஆஃப் பாயில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கெனடியன் பிரெஞ்ச் இந்தியன் ஆக்சென்ட்னாங்க. அப்படின்னா கெனடியன் பிரெஞ்ச் இந்தியன் ஆக்சென்ட்டுக்கு நான் எங்க போவேன்? ஸோ எனக்கு ஒரு ட்ரெயினரை ஹையர் பண்ணணுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ நானாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3-4 மாசம் வேஸ்டாவே போயிடுச்சு. ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்க இந்த ஆக்சென்ட் சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க நீங்க நார்மல் ஆக்சென்ட்லயே பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா போச்சு. அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன்ல அது ஒரு படம். அதுலயும் இங்கிலீஷ் ஆக்சென்ட் தான் பேசினேன். அதுல இங்கிலீஷ் ஆக்சென்ட் எதுவும் தேவையில்லை, ஏன்னா நான் அதுல ஒரு இந்தியனா நடிச்சிருந்தேன். ஆனா அமெரிக்கன் ஆக்சென்ட் தேவைப்பட்டு. நம்ம மக்கள் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, ஒருவேளை இங்கிலீஷ் தெரியலனாலும் எப்படி அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேச முடியும்னு. இப்பெல்லாம் நிறைய இன்ஸ்டியூட்ல கத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. இப்பெல்லாம் நைட் சர்வீஸ் இருக்கே, ஃபோன்ல கூட பேசுவாங்களே, கால் சென்டர்ஸ். கால் சென்டர்ஸ். உங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ப முடியாத ரோல்ஸ் கூட நீங்க பண்ண வேண்டியதா இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. நிறைய வாட்டி பண்ண வேண்டியது வரும். ஒரு சில வாட்டி மனுஷனுக்கு அப்பப்போ காசு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதாயிடும். பரவாயில்ல, நீங்க ரொம்ப நேர்மையா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டீங்க. பணத்துக்காக ஒரு சில தடவை ஏடாகூடமான ரோல்ஸும் பண்ண வேண்டி இருக்கு. இதுல என்ன இருக்கு? பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணிட்டோம். ஆனா அந்த டேஸ்ட் உள்ளுக்குள்ள நல்லாவே இருக்காது. சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். நீங்க நிறைய பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுல எந்த கேரக்டர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க? மான்சிங் தோமர் கேரக்டரா இல்ல ரொமான்டிக் கேரக்டரா? ரெண்டுமே. பான்சிங் அப்புறம் ரொம்ப ரொமான்ஸ். எதை என்ஜாய் பண்ணீங்க? ரியல் லைஃப்ல ரொமான்ஸ், அப்புறம் சினிமால பான்சிங். மீன்ஸ் ரொமான்டிக் அதிகம். ஆமா, பாருங்க ரொமான்ஸ் எப்படிப்பட்ட விஷயம்னா, ரொமான்ஸ் நம்மளோட இந்த எந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோமோ இந்த வாழ்க்கையோட கசப்பு தன்மையை நாம கவுண்டர் பண்றதுக்கு ரொமான்ஸ் கண்டிப்பா தேவை. ரொமான்ஸ் நமக்கு சக்தியை கொடுக்கும், இந்த கசப்பான உண்மை கூட போராடுறதுக்காக. தேங்க்யூ சார். ஆனா இது உண்மைதானா? படத்துல இன்டிமேட் சீன் பண்ணணும்னா அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமாமே? எனக்கு என்ன தோணுன்னா, எதிரில் உள்ள பார்ட்னருக்கு ப்ராப்ளமா இருக்கக்கூடாது, அவங்க முகத்துல எனக்கு ப்ராப்ளம் தெரியக்கூடாது. இதுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். ஒருவேளை எதிரில் இருக்க பார்ட்னர் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்போ நான் கண்டிப்பா நிம்மதியாயிடுவேன். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஹாலிவுட்ல நீங்க டைரக்டர்ஸ்க்கு இப்படி சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியால இன்டிமேட் சீன்ஸ் கூட ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் பண்ணுவாங்கன்னு. ஆமா, ஆக்சுவலி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு ஒரு இன்டிமேட் சீன் இருக்குன்னு, நீங்க உங்களோட குர்தாவை கலட்டிருங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவர் என்கிட்ட கேட்டாரு, நீ துணியெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தூங்குவியான்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. எங்க ஊர்ல துணியை அவுத்துட்டு நாங்க தூங்க மாட்டோம்னு அவர்கிட்ட சொன்னேன். நாங்க துணியை போட்டுக்கிட்டு தான் தூங்குவோம்னு சொன்னேன். அவங்க நாட்டில் எப்படின்னா, நீங்க தனியா தூங்கினாலும் சரி இல்ல யாரு கூட தூங்கினாலும் சரி நீங்க துணியை அவுத்தே ஆகணும்ன்றது. அப்படிதான் தூங்குவாங்களாம். நான் என்ன சொன்னேன்னா, இது இந்தியா, நான் இந்தியன் கேரக்டர் தான் பண்றேன், நான் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் குர்தா போட்டு தான் தூங்கினேன். ஆக்சுவலி எனக்கு வெக்கமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என் உடம்ப காட்ட விரும்பல, அதான் இப்படியெல்லாம் பண்ணேன்.